வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல BNSS vs CRPC கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இது பார்ட் 9 வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நாம முதல்ல பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபர், அந்த நபர் அக்யூஸ்டா இருக்கிறப்ப அப்ப கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, ட்ரையல் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம பார்க்குறப்ப இப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது 367 BNSSல வருது. அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் 328 சிஆர்பிசி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஎன்எஸ்எஸ்ல. அதாவது என்ன சேஞ்சஸ்னா பெருசாக ஒன்றும் இல்லை, சில வேர்ட்ஸுகளுக்கு வேற மாதிரியான வேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உள்ள பொசிஷனை பொறுத்து வேற வேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதாவது லுனாட்டிக் அப்படிங்கிற வேர்டு சிஆர்பிசியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே லுனாட்டிக் பதிலாக பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ்எஸ்ல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்பாங்க. அதாவது சரியா அந்த புரிஞ்சுக்கக்கூடிய ஹைக்கூ ரொம்ப கம்மியான லெவல்ல இருக்கக்கூடியவங்களை என்ன சொல்லுவாங்க, மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை இப்ப பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பதிலாக என்ன வேர்டு யூஸ் பண்றாங்கன்னா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சிஆர்பிசியில் லுனாட்டிக் அசிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, புகலிடம் சொல்றது. சரியா? அதாவது இந்த புத்தி சுவாதீனம்லாம் பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு ஏதோ ஒரு பிளேசஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு இது ப்ரொவைட் பண்றாங்கல்ல, அதை லுனாட்டிக் அசிலம் சொல்லுவாங்க. நவ் இது பிஎன்எஸ்எஸ்ல அந்த வேர்டு லுனாட்டிக் அசிலம்ங்கிறத இப்ப பிஎன்எஸ்எஸ்ல எப்படி கொண்டு வர்றாங்கன்னா பப்ளிக் மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வேர்டுகள், இந்த 3 வேர்டு, லுனாட்டிக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், அதுக்கப்புறம் லுனாட்டிக் அசிலம், இதெல்லாம் பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அதே மாதிரி பப்ளிக் மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. ஹியர் ஆஃப்டர் வர்ற எல்லா செக்ஷன்லையும், குறிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் 367, 368, 369 பிஎன்எஸ்எஸ்லையும் சரி, அதே மாதிரி 377, 78, 76 அண்ட் 74, 374 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த வேர்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த நம்ம இப்போ சொன்ன இல்லையா, இப்போ புதுசாக சொன்னீங்க வேர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பிஎன்எஸ்எஸ் பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா 367, 368, 369 எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பொதுவாக சிஆர்பிசியில் ஜெனரலா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்டையோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டையோ இவங்க டெஸ்ட் பண்றப்ப, அப்படி அவங்க டெஸ்ட் பண்றப்ப என்னன்னா ஜெனரலா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா குறிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற வேர்டு, அதாவது இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஏன்னா இனிமேட்டுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ்லயோ மெடிக்கல் காலேஜ்லயோ அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ போய் சர்டிஃபை பண்ணி இவர் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டு அப்படிங்கிறத பண்ணாதான் அதை ஏத்துக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் குறிப்பா 367, 368 கவர்மெண்ட் ஜெனரலா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல 383, அது கரஸ்பாண்டிங் சிஆர்பிசி 344, அதாவது சம்மரி ப்ரொசீஜர் ஃபார் ட்ரையல் ஃபார் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ்.
ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தால் கோர்ட்டு இதுல ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்குறப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரையல் நடத்துவாங்க. சம்மரி ப்ரொசீஜர்ஸா நடக்கும். சரியா? அதுதான் வந்து அந்த 344 சிஆர்பிசியில் இருக்கும். நவ் வந்து 383 பிஎன்எஸ்எஸ். அப்படி வந்து பண்றப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்படி ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தவங்களுக்கு 3 மாச சிறை தண்டனையோ அல்லது வந்து ஃபைன் வந்து 500 ருபீஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நவ் வந்து அந்த ஃபைன் 500 ருபீஸ் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணி 1000 ருபீஸ் ஃபைன் அப்படிங்கிறது வந்து இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 384 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் வந்து சிஆர்பிசி 345. இதுல என்னன்னா ப்ரொசீஜர் இன் சர்டன் கேசஸ் ஆஃப் கண்டெம்ட் வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறப்ப, அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து சப்போஸ் அவங்களுடைய ஆர்டர்ஸோ இல்லை அவங்க ஒருவேளை கேள்வி கேட்டு அதை வந்து நம்ம பதில் சொல்லாமல் ரெஃப்யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டெம்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதாவது இந்த பிஎன்எஸ்எஸ்ல, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்க்கு ஐபிசிக்கு பதிலாக நம்ம இதில் வர்றது பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ன்னு வரும். சரியா? அந்த பிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 210, 213, 214, அதே மாதிரி 215 பிஎன்எஸ்ல. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா கண்டெம்ட் வந்து எது கண்டெம்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 210 பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒமிஷன் டு ப்ரொடியூஸ் த ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அல்லது வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் டு தி பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கொடுக்காதப்ப அது வந்து ஒரு அஃபென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு கண்டெம்ட், அதனால அது ஒரு அஃபென்ஸ். அதே மாதிரி 213 பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் டு ஓத் ஆர் அஃபிடவிட், அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஓத் அந்த பிரமாணம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அப்படி எடுக்காம இருந்தாலோ அல்லது அவங்க வந்து அஃபிடவிட் வந்து கொடுக்காம இருந்தாலோ அப்ப அதுவும் வந்து கண்டெம்ட். அது வந்து 213 பிஎன்எஸ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி 214 பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் டு ஆன்சர் த பப்ளிக் சர்வெண்ட், ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அந்த வேலை நிமித்தமா கேள்விகள் வந்து அது இது சம்பந்தமா கேட்கிறப்ப வேண்டுமென்றே ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ கண்டெம்ட். அது வந்து 214. அதே மாதிரி 215 ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அதுல வந்து வேண்டுமென்றே வந்து கையெழுத்து போட மறுத்தா, ரெஃப்யூஸ் டு சைன் த ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் பப்ளிக் சர்வெண்ட், அதுவும் வந்து இதெல்லாம் வந்து கண்டெம்ட் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் வந்து கண்டெம்ட் அஃபென்ஸ் இது வந்து. ஸோ இந்த கண்டெம்ட் இதுல முதல்ல பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அந்த அஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் எவ்வளவு போட்டாங்கன்னா 200 ரூபாய் வந்து முதல்ல ஃபைன் இருந்துச்சு இதுல சிஆர்பிசியில. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 200 1000 ரூபாயா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதுல? பிஎன்எஸ்எஸ்ல 384 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 389 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங் சிஆர்பிசி பார்த்தீங்கன்னா 350 சிஆர்பிசி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு விட்னஸ் சம்மன் அனுப்புறாங்க, விட்னஸ் சம்மன் வாங்கிட்டு அதை ஒபே பண்ணல, அவங்க வந்து கோர்ட்டுக்கு வராம ஒபே பண்ணல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எதிராக வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். அதாவது சம்மரி ப்ரொசீஜர் ஃபார் பனிஷ்மெண்ட் ஃபார் நான் அட்டெண்டன்ஸ் பை எ விட்னஸ் இன் ஒபீடியன்ஸ் டு சம்மன்ஸ். ஸோ அவங்களுக்கு அப்படி வந்து சம்மனை வாங்கிட்டும் அப்படியும் வந்து அட்டன் பண்ணலைன்னு, அந்த சம்மனை ஒபே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் வந்து 100 ரூபாய் ஃபைன் போடலாம், அப்படிதான் இருந்தது. இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்ல அந்த 100 ரூபாயை இட் இன்க்ரீஸ் டு 500 ருபீஸ், 500 ரூபாயா வந்து ஆக்கியிருக்கிறாங்க 389 பிஎன்எஸ்எஸ்ல. அடுத்து நம்ம பிஎன்எஸ்எஸ்ல 392 கரஸ்பாண்டிங் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் 353. அதாவது இது எதை பற்றி சொல்லுதுன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் கோர்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து 392ல சொல்றாங்க. இதுல
குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துட்டு வந்த சிஆர்பிசி இந்த பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ப்ளீடர்னு போட்டிருப்பாங்க. எங்கெங்கே ப்ளீடர்னு வருதோ அங்கெல்லாம் பிஎன்எஸ்எஸ்ல நம்ம என்ன சொல்லிட்டோம்னா அட்வொகேட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. பிஎன்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் ப்ளீடருக்கு பதிலாக அட்வொகேட்டை யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி இந்த செக்ஷன்லேயே அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று. சரி, இப்போ இந்த 392ல ஒரு புது விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. 392ல சப்கிளாஸ் 4 ஆட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா புது செக்ஷன் 392லே சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் மட்டும் ஆட் பண்றாங்க. என்ன ஆட் பண்றாங்கன்னா as far as practicable அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்துட்றாங்க. மறந்துடாய், as far as practicable அப்படிங்கிற வேர்டை கொடுத்துட்றாங்க. அதாவது கூடுமான வரைக்கும் கோர்ட் அந்த போர்ட்டல்ல, அதாவது நெட் இதுல இருக்கு இல்லையா, இன்டர்நெட் இதில் அவங்களுடைய போர்ட்டல் இருக்கு இல்லையா, வெப்சைட், அந்த போர்ட்டல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப as far as practicable within 7 daysக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து within 7 daysக்குள்ள அப்லோட் பண்ண சொல்றாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. எங்க? அந்த போர்ட்டல்ல. சரிங்களா? ஸோ அப்போ as far as practicableங்கிறப்ப முன்ன பின்ன ஆகலாம். ஒரு வேலை 7 நாளைக்குள்ள முடியலன்னா அதுக்கப்புறம் கூட அது ஏன்னா ஒர்க் ஷெட்யூல்டு ஜட்ஜஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்க. as far as practicable 7 நாளைக்கு உள்ள அந்த போர்ட்டல்ல ஜட்ஜ்மெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்றாங்க. இது ஒரு புது கிளாஸ், அதாவது 392 பிஎன்எஸ்எஸ்ல சப் கிளாஸ் 4. சரியா? இப்ப அடுத்து இதுல இன்னொரு 392 சப் கிளாஸ் 5ல ஏற்கனவே என்ன சொல்லிடுறாங்கன்னா அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பிஃபோர் த கோர்ட். கஸ்டடியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கஸ்டடியில இருக்கிற அக்யூஸ்ட பத்தி சொல்லுது. இந்த 392 சப் கிளாஸ் 5 பிஎன்எஸ்எஸ்ல கஸ்டடியில் இருக்காரு. அவரை அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவரை முதல்ல எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா சிஆர்பிசியில் கஸ்டடியில் இருக்கிறவரை ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். இப்போ என்ன ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்கன்னா அந்த 392 சப் கிளாஸ் 5 பிஎன்எஸ்எஸ்ல அக்யூஸ் பர்சன் இருக்கிறப்ப கஸ்டடியில் இருக்கப்ப எய்தர் இன் பர்சன் ஆர் த்ரூ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படிங்கிற வேர்டை சொல்லிட்டாங்க. அப்போ இப்ப இருக்க பிஎன்எஸ்எஸ் பிரகாரம் அக்யூஸ்ட கஸ்டடியில ஒரு வேலை இருந்தா ஜட்ஜ்மெண்ட் சொல்றப்ப கொண்டு டைரக்டா கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறதான் மீனிங். அப்ப எய்தர் இன் பர்சன் கூட்டு சொல்லலாம், அல்லது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, எங்க ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ட்டாங்க. அப்ப ஈவன் வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே நிப்பாட்டி வச்சு உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கிறத இப்ப கேட்டு போயிடலாம் கோர்ட்டு. அப்ப அதுதான் இங்க முக்கியமான ஒரு சேஞ்சஸா 392 சப் கிளாஸ் 5ல கொண்டு சொல்றாங்க அந்த விஷயத்த. அடுத்து பாத்தீங்கன்னா 397 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், அதாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி விக்டிம்ஸ். அப்ப விக்டிமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதாவது எல்லா கேஸுக்கும் இது அப்ளிகபிள் ஆகுமானா அப்ளிகபிள் ஆகாது. இது பெரும்பாலும் செக்ஷுவல் ரிலேட்டட் அஃபென்சஸ்க்கு தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 64, 65, 68, 70, 71 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அஃபென்சஸை பற்றி டீல் பண்ணுற ஒரு செக்ஷன்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரேப்பு, கேங் ரேப்பு, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பை எ பர்சன் இன் அத்தாரிட்டி, அதாவது ஒரு ஆஃபீஸ் ஒரு இதில் இருக்கிறப்ப அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்கறது, இது மாதிரியான ஒரு அஃபென்சஸுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எய்தர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி, ஃபர்ஸ்ட் எய்டோ அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ற செக்ஷன் தான் இந்த 397 பிஎன்எஸ்எஸ். அதுக்கு கரஸ்பாண்டிங் சிஆர்பிசி பார்த்தீங்கன்னா 357 கேபிட்டல் சி. இதுல சிஆர்பிசியில் சொல்லியிருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பிசியில இதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, சிஆர்பிசியில் அந்த போக்சோ அஃபென்சஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா போக்சோ அஃபென்சஸும் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரிலேட்டட் அஃபென்சஸ் தான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா 6, 8, 10 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
செக்ஸுவல், அதாவது செக்ஸுவல் அசால்ட்டு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு, அக்ராவேட்டட் செக்ஸுவல் அசால்ட்டு, பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு, இது எல்லாமே வரும். இன்னொன்று போக்சோங்கிறதுனால இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் வந்து மேல் அஸ் வெல் அஸ் ஃபீமேல்ங்கிறது அந்த போக்சோ ஆக்டில் படித்தா உங்களுக்கு தெரியும். 18 வயசுக்கு உள்ள மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால இந்த பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு 397 என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த விக்டிம் வந்து நாட் ஒன்லி அந்த பிஎன்எஸ், அதாவது ஐபிசி அஃபென்ஸ் அது வந்து இல்லை, அதுக்கு மட்டும் வர இல்லை, அதோட சேர்த்து அந்த செக்ஸுவல் அஃபென்ஸோட சேர்த்து போக்சோ ஆக்டுக்குரிய அதுவும் வந்து அந்த இதில் பாதிக்கப்படுறவங்களுக்கும் இந்த செக்ஷன் வந்து பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 398 பிஎன்எஸ்எஸ், இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசி இல்லைன்னா அதுக்கு எந்த ப்ரொவிஷனும் இல்லை. ஏன்னா 398 வந்து ஒரு நியூ ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ்ல, அதாவது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு புது ப்ரொவிஷன் சொல்றாங்க. அதாவது விட்னஸுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதனுடைய ஆப்ஜெக்ட். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கண்டிப்பா செய்யணும். என்ன செய்யணும்னா, கண்டிப்பா ஷால் ப்ரிப்பேர் அண்ட் நோட்டிஃபை எ விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஃபார் த ஸ்டேட். எதுக்காகனா, with a view to ensure the protection of the witnesses. விட்னஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில திட்டங்களை வந்து நோட்டிஃபை பண்ணணும். அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இதுடைய நடவடிக்கையை வந்து எடுக்கணும், அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இந்த செக்ஷன்ல 398 புது செக்ஷன் பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 404 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா 363 சிஆர்பிசி. அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா, காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு பி கிவன் டு த அக்யூஸ்ட் அண்ட் அதர் பர்சன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து அக்யூஸ்டுக்கு வந்து கொடுக்கறது, அக்யூஸ்டுக்கு மட்டும் இல்லை மற்ற நபர்களுக்கு கொடுக்கறது சம்பந்தமா இந்த 404 பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன வந்து எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் அப்படிங்கிறப்ப, இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசிக்யூட்டிங் ஆஃபீஸர், ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு, இப்போ அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஆன் அப்ளிகேஷன் மேடு ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ப்ராசிக்யூட்டிங் ஆஃபீஸர், அவங்க சார்பா அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறப்ப என்ன கோர்ட் என்ன பண்ணணும்னா, அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய காப்பியோ அல்லது ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்டரோ, அந்த அதே மாதிரி டெப்போசிஷனோ அல்லது வேற ரெக்கார்ட்ஸோ கோர்ட்ல இருக்கிறது, இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஆஃபீஸர் சார்பாக தாக்கல் செய்யப்படும் மனுக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிகாஸ் இது வந்து அங்க இல்லை, அதாவது சிஆர்பிசியில் இந்த ப்ரொவிஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறாங்க 363ல, அங்கே வந்து சிஆர்பிசியில் இல்லை. 404 பிஎன்எஸ்எஸ்ல இதையும் சேர்த்துருக்காங்க. ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு இது, ஏன்னா ப்ராசிக்யூட்டர் வந்து எப்படி அப்புறமேட்டுக்கு அதை வாங்கி ஒருவேளை அப்பீல் போடணும் அப்படின்னா எப்படி பண்றது? ஸோ அப்போ என்ன பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க கேட்டாலும் கொடுங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, வேற டெப்போசிஷன் கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்றதுதான் இந்த 404 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 405 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது வந்து என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் வென் டு பி டிரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிறத சம்பந்தமா சொல்லியிருக்கேன். ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது, இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 364 ஆஃப் சிஆர்பிசி. இதுல அதாவது முதல்ல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கறதுலாம் பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்டு கேட்டா அக்யூஸ்டுங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அக்யூஸ்டு டிசையர்ஸ், when accused desires to get அப்படிங்கிற மாதிரி தான் வேர்ட்ஸ் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு அது என்ன, அக்யூஸ்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணுமா? அப்போ மற்ற வந்து விக்டிமோ இல்லை பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை ஒருவேளை வந்து அவங்களுக்கு அது என்ன இருக்குங்கிறது தெரியல, டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னுங்கிற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இல்லையா, அக்யூஸ்டுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிஃபரன்ஸான்னு வர்றதா. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா 405 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு ஒரு வேர்டு கொண்டு வர்றாங்க. என்னன்னா,
அதாவது இஃப் எய்தர் பார்ட்டி சோ ரெக்வயர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்ப எந்த பார்ட்டி, எய்தர் பார்ட்டி அப்படின்னா ஒன்று கேஸ் போட்டவனா இருக்கலாம், அக்யூஸ்ட் அல்லது அக்யூஸ்டு. அப்ப ரெண்டு பேருமே எய்தர் கம்ப்ளைனண்டா இருக்கலாம் அல்லது அக்யூஸ்டா இருக்கலாம், ப்ராசிக்யூட்டரா இருக்கலாம் அல்லது அக்யூஸ்டா இருக்கலாம், யாரு கேட்டாலும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 407 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இதுல என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் வந்து 366 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ இதுல 407 என்ன சொல்லுது அப்படின்னா சென்டென்ஸ் ஆஃப் டெத் டு பி சப்மிட்டட் பை த கோர்ட் ஆஃப் செஷன் ஃபார் கன்ஃபர்மேஷன். அதாவது செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, சென்டென்ஸ்ல டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. டெத் சென்டென்ஸ் கொடுக்குறப்ப யூஸ்வலா தெரியும் இது வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி அங்க வந்து ஹைகோர்ட்டால் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அது வந்து இருக்கு. ஸோ அது 407ல வந்து அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா நார்மலா வந்து முதல்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டு சேல் சென்டுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா சால்பி அப்படிங்கிறதுக்கு பதிலா ஃபோர்த் வித்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன மீனிங் அப்ப ஃபோர்த் வித் அப்படின்னா அப்ப இமீடியட்டா அனுப்புங்கன்னு அர்த்தம். ஷால் வந்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப வந்து இப்ப அந்த சென்டென்ஸை வந்து உடனே அனுப்புவாங்க, இல்லாட்டி வந்து இல்ல என்ன ஒரு வருஷமோ இல்லை இது 2 அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்த் வித்ங்கிற வேர்டை சொல்லிட்டாங்க. ஷால்ங்கிறதுக்கு பதிலாக ஃபோர்த் வித் என்ன சென்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ சென்டென்ஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட்டு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா இமீடியட்டா வந்து எங்க அன்கன்ஃபர்மேஷனுக்கு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் 407ல பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 412 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசியில் 371 ஆஃப் சிஆர்பிசி. இதுலையும் இந்த டெத் சென்டென்ஸ் குறித்து தான் சொல்றாங்க. அதாவது என்னன்னா 412ல என்ன சொல்றாங்க பிஎன்எஸ்எஸ்ல ப்ரொசீஜர் இன் கேசஸ் சப்மிட்டட் டு ஹைகோர்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்ப சென்டென்ஸ் கொடுத்தாச்சு, டெத் சென்டென்ஸ் செஷன்ஸ் கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பியாச்சு. ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டெத் சென்டென்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த ஹைகோர்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, ஹைகோர்ட்ல உள்ள ப்ராப்பர் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 412ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த ஆர்டரை கன்ஃபர்மேஷன் ஆர்டரை பிசிக்கலா தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் இருக்கிறனால என்ன சொல்லிடுறாங்கன்னா வித்தவுட் டிலே, சரியா, டிலே ஆகாம ஒன்ஸ் ஹைகோர்ட் வந்து டெத் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா டிலே ஆகாம இமிடியட்டா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பிசிக்கலாக அனுப்பலாம். இன்னொரு இதுன்னு சொல்லிடுறாங்க ஆர் த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணலாம்னா, அதாவது வேற ஏதாவது வந்து இப்போ இன்டர்நெட்டு த்ரூ அதர் மீடியா அந்த இது இருக்கு இல்லையா, அதன் மூலமாகவும் என்ன பண்ணலாம்னா இதுக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டரை ஹைகோர்ட்டினுடைய அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 412 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த பார்ட் 9 வீடியோவில் இதுவரைக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதாவது பிஎன்எஸ்எஸ் வர்சஸ் சிஆர்பிசியை வந்து நிறைய செக்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்ட் 10 வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை